அன்னையை விரும்புதல் என்ற தலைப்பில் எண்ணிய முடிதல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பாடும் பனி போல, பண்ணிய பாவமெல்லாம் பாடும் பனி போல நன்னியனின் முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அந்நாள். இதில் என்ன சொல்ல விரும்புகிறாருனாக்க, நம்ம நல்லதையே எண்ணி நல்லதையே செய்து திட மனதோடு மன உறுதியோடு பிறருக்கு உதவ வேண்டும், அதோடு நல்ல அறிவு வேண்டும் அப்படிங்கிறத இதில் எடுத்துருக்காரு. அவருக்கு எந்த வகையில் நன்றி கூற முடியும் நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா 1920களிலேயே இந்த உலகம் எப்படி முன்னோக்கி போயிட்டு இருக்குன்னு தனது சிந்தனையாலை சிற்பமோடு வைத்த சிறப்பு கவிஞர் அவர். அவரை நினைவு கூறுவதில் மற்றொரு முறையும் பெருமை அடைகிறோம். அடுத்த நிகழ்ச்சியாக செல்வம் அவர்கள் தமிழர் உணவு பற்றிய பழக்க வழக்கங்களில் ஒரு பாடல் பகிர்வதன் மூலமாக, அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் முக்கியமானது ஒன்று விருந்தும். அதாவது திருமணம் என்ன சொன்னாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம நாகரிகத்தை சொல்லிட்டு பீஸா பர்கர் அப்படின்னு முன்னோக்கி ஓடிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, அவங்க காலத்தில் அரிசி சோறு சாப்பிட்றது அமாவாசைக்கு தான் அப்படிங்க. அதாவது அரிசி சோறு சாப்பிட்றது அமாவாசைக்கு தான். ஏன்னா அது ஒரு திருவிழா மாதிரி, ஏதாவது ஒரு ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட உணவுக்கு பற்றி சொல்லுவாங்க. கம்பு, கேழ்வரகு, திணை இவற்றை சாப்பிட்டு தான் அவங்க ரொம்ப திடகரமாக இருந்தால் சொல்லுவாங்க. அதாவது எங்கள் தாத்தா இறக்கும் போது ஒரு வயது 88. அப்போது கூட சைக்கிள் நல்லா ஓட்டுவார், பாடம் நல்லா தெரியும், நல்ல புத்தகங்கள் படிப்பார், தான் வேலையை தானே செஞ்சுக்குவார். ஒரு பல்லு கூட விடலை. ஆனால் எனக்கு 30 வயசுலேயே பல்லு கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம உணவு மருந்து இருக்கு, அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். அதை பற்றி நிறைவாக எடுத்துரைக்க திரு செல்வம் அழைக்கிறேன். Als nächstes wird es vorgetragen über den jüdischen Ernährungsplan von Herrn Selberbeck. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், பேசுகிறோம், ட்ராமாலாம் போடுறோம். ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக நாங்கள் பக்கத்தில் தான் போகிறோம். ஏன்னா அது இல்லைன்னா நம்ம கிடையாது. அதுக்காக நம்ம சினிமா திரைசேமிப்பாளர்கள் என்னென்ன பாட்டு எந்தெந்த காலத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. அது இல்லாமல் இப்போ நம்ம நாட்டில் நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நம்ம மோகன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் என்ன கொஞ்சம் சொல்ல வேண்டியது. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு கதையும் ஒரு சின்ன விஷயமும் சொல்லிடுறாங்க. எவ்வளோ பேருக்கு தெரியாது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு, மைசூருக்கு போயிருக்கிறாங்க. டூர் போயிருக்காங்க ஸ்கூலில். போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே அரசு பொருட்காட்சி இருக்குது. போயிருந்தப்ப அங்கே திப்பு சுல்தான் பயன்படுத்தினவா இருக்குது. அதை எல்லாரும் தூக்கி பார்க்குறாங்க, தூக்க முடியல. அப்போ நல்லா நம்ம நடிகர் பொன்னம்பலம் மாதிரி இருக்கிறவங்க போய் அந்த வாழை பிடிக்கிறாரு. அவர் 2 கையால் அந்த வாழை பிடிச்சிட்டு தூக்குறாரு, கையை ஆடுது. அதே அந்த காலத்தில் அவர் திப்பு சுல்தான் 2 கையில் 2 வாழை வச்சு சண்டை போடுறாரு. இது ஒரு சின்ன கருத்து. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அதுக்கப்புறம் பாட்டு பேசுகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன முட்டை மாதிரி இருந்தது. அது 2 சிறுவர்கள் விளையாடுறப்ப தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அதை போய் அரசட்டை பண்ணி கொடுத்துருக்காங்க. அரசட்டை கொடுத்தோன்னா அரசருக்கும் அது என்னன்னு தெரியல. அப்போ இதை பற்றி யாருக்கு தெரியும்? அந்த கிராமத்திலே ஒரு நல்ல விவசாயி இருக்கான், அவன்கிட்ட போய் கேட்போன்னு சொன்னாங்க. இந்த விவசாயி கூப்பிட சொன்னாங்க. அவனை 4 பேர் கை தாங்கலாம் தூக்கிட்டு வராங்க. அவனால் நடக்க முடியல. இது என்னப்பா இதுன்னு கேட்குறாரு. கேட்டோன்னே இது ஒரு என்னன்னு தெரியல, ஏதோ விதை மாதிரி தெரியுது, எங்கள் அப்பாவுக்கு தெரியும். சரி உங்கள் அப்பா இருக்காரா? ஆமாம். அவங்க அப்பா அப்படின்பாங்க. அவரை போய் கூட்டிட்டு வந்தாங்க. அவரு சொல்றாரு, அவரு கொஞ்சம் நொண்டி வராரு. நொண்டி வந்தோடனே
இந்த மாதிரி இந்த முட்டை மாதிரி இருக்குது இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க எனக்கு தெரியாது. இந்த வேலை எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அப்படியா உங்கள் அப்பா இருக்காரா? ஆமாம். அவரு கொஞ்சம் குச்சி ஊனிக்கிட்டு தானே நடந்து வரார். நடந்து வந்தோடனே இந்த பொருளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவரு சொல்கிறாரு எனக்கும் தெரியாதுங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரியும். ஓ உங்கள் அப்பாவும் என்ன இருக்கா அவையோட? ஆமாம். சரி வர சொல்லுங்க. அவங்க அப்பா ஜம்முன்னு நடந்து வராரு. நடந்து வந்தோடனே நீங்களா அப்படின்றாங்க. நீங்கள் வந்து இவங்களோட தாத்தாவா? இவங்களுக்குலாம் அப்பாவா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு இது என்னன்னு தெரியுமா? ஓ தெரியுமே, எங்கள் காலத்தில் விளைஞ்ச ஒரு கோதுமை அப்படின்றாரு. அப்போ நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாகவும் சுகாதாரமாகவும் எப்படி இருக்கீங்க? எங்கள் காலத்தில் வந்து இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுவோம். எங்கள் மனசில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி எந்த ஒரு இதுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கல. அதனால இந்த காலத்தில் நாங்கள் வந்து நல்ல உணவை சாப்பிட்டோம், ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டோம். அதான் இந்த கதை. இப்போ பாட்டுக்கு போகிறோம். அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கல்யாண சமையல் சாதம் காய்கறி கண்டம் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் பாடினாங்க. அதில் வந்து புளியோதரை இருக்கிற முட்டாயி இப்போ என்னெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ஏகப்பட்ட சுகர் வந்துடும். அந்த மாதிரி பாடினாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா வந்தார். 1976 அவர் முதல் படத்துலேயே ஒரு பாட்டு போட்டார். முத்துச்சம்ப பச்சை நெல்லு கிட்டத்தான் வேணும், முத்து முத்தா பச்சரிசி அல்லத்தான் வேணும் அப்படின்னு அவர் பாட்டு போட்டார். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் மற்ற இசையமைப்பாளர்லாம் இவ்வளோ சாப்பாட்டை பற்றி பாட்டு போட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். காய்கறி நம்ம தமிழர்கள் பயன்படுத்துகிற காய்கறியை மட்டும் எடுத்து ஒரு பாட்டு போட்டுருப்பார். அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவோ அப்படின்னு அந்த பாட்டை நம்ம ரசித்து கேட்டால் நம்ம கொத்தவரங்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் வெளாங்காய்லாம் சொல்லியிருப்பார். இன்னைக்கு வெளாமலான்றதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. வெளாங்காய் சுண்டக்காய் இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்குது இன்னும் இப்போ உள்ள தலைமுறைக்கு வர தலைமுறைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து அந்த 76க்கு அப்புறம் ஒரு 79 80 வாக்கில் ஒரு பாட்டு போட்டார். நித்தம் நித்தம் நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நெருக்கி வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சின்னமனூர் வாய்க்கா சேரு கண்ட மீன் அப்படின்னு பாட்டு போட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அப்போலாம் புது உணவுகள்லாம் இந்தியாவில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. அதை கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை என்ன சமையலோ அப்படின்னு போட்டார். அது முடிஞ்சு ஒரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இளையராஜாவில் நான் வேறு எந்த ஆளும் இவ்வளோ பாட்டு போட்டுருக்காங்களா சாப்பாடை பற்றி தெரியாது. ஒரு 90வது வருஷத்துல ஒரு பாட்டு போட்டார். தூக்கி சட்டியை தூக்கி பார்த்து மொப்பம் கொட்டிப்போம் எதுல என்ன இருக்குங்க கண்டு கொட்டிப்போம் அப்படின்னு போட்டார். அந்த பாட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் மேல ஒரு பாட்டு இளையராஜா போடல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எஸ்.ஏ. ராஜ்குமார் ஒரு பாட்டு போட்டார். சிக்கன் கறி மட்டன் கறி முட்டைக்கறி வார்கறி வெள்ளக்கறி அப்படின்னு அப்படி வரிசையா ஒரு பாட்டு அவர் ஒரு பாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்ல வந்து பாட்டில் வைக்கிறது தான் அவர் போட்ட பாட்டா இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தமிழ் உணர்வுகள் இல்லை நம்ம தமிழருடைய உணவை வச்சு இளையராஜா இப்போ புதுசாக ஒரு பாட்டு போட்டுருக்கார். உள் சமையல் அறைகள். இந்த பாட்டை நான் பாடுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினச்சா அவர் மோகன் சொன்னேன், திருப்பி சொல்கிறேன். நம்ம வந்து நம்ம சாப்பாடெல்லாம் விட்டுட்டோம் சுத்தமாக. கேழ்வரகு கம்பு சோளம் சாதம் கருப்பு அரிசின்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஸ்பாரில் மெர்க்கூர்லாம் இருக்கும். கருப்பு அரிசி ராஜ அரிசின்னு சொல்லுவாங்க. சிகப்பு அரிசி கருப்பு அரிசி தான் நம்மளாம் தொட்டு கூட பார்த்தது. எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் உணவு யுத்தம்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதில் போடுறாரு. அதே மாதிரி மருத்துவர் சிவராமன் ஒருத்தர் புக் எழுதுறாரு. அதெல்லாம் வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும். அந்த கருப்பு அரிசி தானாக விளையக்கூடியது, அதிக தண்ணீர் தேவையில்லை. இந்த அதாவது பாட்டுக்காக தான் சொல்கிறேன், நம்ம சாப்பாடை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் பேசுகிறேன். அப்போ அந்த கருப்பு அரிசி சிகப்பு அரிசிலாம் நம்ம மறந்துட்டோம். பட்டை தீட்டப்பட்ட அரிசி தான் சாப்பிட்டுருக்கோம். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா பட்டை தீட்டப்பட்ட அரிசினால நிறைய கேன்சரு நிறைய நோய்கள் வருதுறாங்க. இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா எபோலா வந்து ஈரோப்பாளையம் வந்துருச்சு அப்படின்றாங்க. அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மற்ற சாப்பாடுகளை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நம்ம தமிழ் உணவையும் கொஞ்சம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா பின்னால் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். நம்ம பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கிறோம், காசு பணம்
ஓகே, நாளைக்கு அந்த நம்ம பிள்ளைங்க வந்து அதை அனுபவிக்கணும்னா அவங்களுக்கு உடம்புல சுகாதாரம் பேலன்ஸ் இருக்கணும். சுகாதாரம் ஆரோக்கியமும் பேலன்ஸ் இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் சேர்த்து வச்சிருந்தாலும் இந்த பழைய காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைத்தியருக்கு கொடுப்பதை விட வாணிபனுக்கு கொடுப்பதே மேல்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்டர்கிட்ட பண்ணி கொடுக்கறத விட வியாபாரி கொடுத்தா அவங்ககிட்ட நல்ல சாப்பாடு நல்லபடியாக வாங்கி சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் நினைச்சு தான் இதை சொல்ல வந்தேன். இப்போ நான் பாட்டு பாடுறேன். இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அதை நினைச்சுத்தான் மனம் உலகம் முழுவதும் பறக்குது. அடச்சுட சுட அடச்சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இல்லையே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நல்ல பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதை நினைச்சுத்தான் மன உலகம் முழுவதும் பறக்குது. தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச 1000 மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி போரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் கொண்டு வெப்பம்பு குழம்புக்கு அவதானே ஊட்டி தந்த ஆகாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. பொறப்பு தான் இதை நினைச்சுத்தான் இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அதை நினைச்சுத்தான் மனம் உலகம் முழுவதும் பறக்குது. கத்திரி வெயில் கொதிக்கும் போது பானக்கம் கச்சிரி குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்செவு கொஞ்சம் கொடிக்கணும். ஆழ்வழி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி. ஓடக்கோடு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி. கருப்பட்டி சுக்கும் மல்லி காப்பிக்கு என்ன ருசி. ஊரோரம் மொத்தப்பான மரத்துக்கு என்ன ருசி. பூமிக்கும் அந்த வாழுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையில் மனசுல இது பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அடச்சுட சுட அடச்சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இல்லையே, மீன் குழம்புல நல்ல புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த பொறப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. Sehr guter Vortrag von Herrn Selvam. Und zwar noch, hat er in überraschender Weise ein Lied gesungen, ohne die Hintergrundmusik gesungen hat. Das ist wirklich ein Wunder. Sein Name ist eigentlich, sein Spitzname ist eigentlich Mike Morgan. Mr. Mike Morgan. Bitte einen Applaus für ihn. ஸோ நொறுங்கத்தின் தான் 100 வயது என்று ஒரு பழமொழி உண்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சாப்பிடும்போது ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நொறுங்கத்தின் தான் 100 வயது. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம நல்ல ருசிச்சு மென்று அதாவது அரைத்து சாப்பிட்டோம்னாக்க எந்த விதமான ஜீரண கோவில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ இந்த ஒரு உணர்வுபூர்வமாக அந்த உணவை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம ஆசான பாடோட உணவெல்லாம் வந்து செல்வாங்க. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நம்ம தமிழர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களுக்கு நிறைய புத்தகங்கள் நம்ம அறிவாளி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுலாம் தமிழர்களாக இருக்காங்க. உலகத்துக்கு கொடுத்த
தெரியாது. ராமானுஜர் கொடுத்த கணக்குலாம் இல்லை யாரும் ரொம்ப பேருக்குன்னா அந்த கணக்கை போட முடியல அவங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் இப்போ இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, வெள்ளக்காரன் ஆஸ்கார் கொடுக்குறான், ஆனால் இந்தியாவில் ரஹ்மான் ஒரு தமிழர் தான் ஆஸ்கார் வாங்கினார். அதே மாதிரி இசைஞானி இளையராஜாவுக்கு உலகம் ஃபுல்லாக பேர். இதே சிவாஜி இருக்கிறார். இந்த மாதிரி நிறையா பேர் தமிழர்கள். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நாசாவை பார்த்தீங்கன்னா 70% பேர் தமிழர்கள் சொல்லி சொல்லப்படுது. அவ்வளோ புதுசாலிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் உணவு தான் அப்படின்னும் உணவு ஆராய்ச்சிகளாக சொல்லியிருக்கேன். அது படித்ததுனால நான் சொல்லுவேன். ஸோ அவளுக்கு நன்றி, ரொம்ப நன்றிண்ணா.